வெல்கம் டு விஷால் ரிவ்யூ டைம். ஷர்மிளா நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஷர்மிளான பேர் பயங்கரமான ஃபேமஸ். இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிங்கப்பெண் அவங்க தான் ஒரு முதல் பெண் ஓட்டுநர், பஸ் எல்லாம் ஓட்டி பயங்கரமா ஒரு புரட்சி கிளப்பி நம்ம திமுக எம்பி கனிமொழியா இருக்கட்டும், அங்க கோவையோட எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசனா இருக்கட்டும், கமலஹாசன் கார் கொடுத்தவரா இருக்கட்டும், போட்டு பயங்கரமா பேசப்பட்டாங்க. திடீர்னு அவங்க மேல பாத்தீங்கன்னா ஒரு 2 நாளுக்கு முன்னாடி கேஸ் பதிவு பண்ணி ஒரு 3 வழக்குல வந்து அவங்க கேஸ் பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நியூஸ்ல என்ன நடக்குது? கமலஹாசன் அவர்களுக்கு இதே வேலைதான் போல. ஒரு உண்மையான போராளியை பார்த்து, உண்மையான ஹியூமனை பார்த்து வளர்த்துடன் நினைக்கவே மாட்டார் போல. எப்பவுமே அவர் பண்றது எல்லாமே ஒரு மாதிரி ஒரு ஏதோ ஒரு வேலைன்னு சொல்லுவாங்கல்ல. இந்த நமக்கு இதுக்கு முன்னாடி என்ன ஞாபகம் வருதுன்னா, ஜல்லிக்கட்டு போராட்டம் பண்ண ஜூலி அவங்க பிக் பாஸ்ல கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு அவங்க ஏதோ பெரிய போராளி, பெண் போராளி மாதிரி ஃபயர் ஊட்டமெல்லாம் காருக்கு துப்பிட்டு போனோம். அதே மாதிரிதான் இப்போ பிக் பாஸ்ல இருந்த மாயா பூர்ணிமாவுக்கு அவர் பண்ண விஷயங்கள், அதே மாதிரி ஷர்மிளாவுக்கும் அவர் வந்து கார் கொடுத்த விஷயங்கள் பயங்கரமான ஒரு டாக் ஆஃப் தி டவுனா போயிட்டு இருக்கு. ஸோ அதை டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. வீடியோ பார்க்குற 95% பீப்புள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. நீங்க பண்ற மிகப்பெரிய சப்போர்ட்டே சப்ஸ்கிரைப் தான். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஷர்மிளா என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு பிரபலமான ஒரு சோசியல் மீடியால பயங்கரமா ஆக்டிவா இருப்பாங்க. யூடியூப், இன்ஸ்டாகிராம்ல பயங்கரமா ஆக்டிவா இருப்பாங்க. அதுலதான் அவங்க வந்து ஒரு அந்த பஸ் ஓட்டுறது, கார் ஓட்டுறது, ஆட்டோ ஓட்டுறதுன்னு சொல்லி அதுல வந்து அவங்க ரீல்ஸ் போட்டு பயங்கரமான ஃபேமஸ். ஒரு 1 இயருக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவங்கள மாதிரி யாருமே கிடையாது, வாவ் சூப்பர் அப்படின்னு ஃபயர் பயங்கரமா சோசியல் மீடியாவில் தட்டி விட்டுட்டு இருந்தாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா, அவங்க வந்து அந்த பஸ்ல வந்து இப்போ டிரைவரா ஒர்க் பண்ணாங்கல்ல, அப்ப வந்து கனிமொழி எம்பி அவர்கள் வந்து இப்போ விசிட் பண்ணும் பொழுது அந்த பஸ்ல இருந்த சக பெண் நடத்துனர், அவங்களும் பெண் நடத்துனர் வந்து கனிமொழியிடம் போய் டிக்கெட் கேட்டதால இவங்க வந்து கோபம் அடைஞ்சிட்டாங்க. அது எப்படி என்ன பார்க்க ஒருத்தவங்க வந்திருக்காங்க, நீங்க போய் எப்படி அவங்களுக்கு டிக்கெட் கேட்கலாம்? அப்ப டிக்கெட் கேட்காம வந்து பயணிக்க கூடாதா? அவங்களுக்கு ஒரு டிக்கெட் உள்ள என்ன ஆயிட போகுது அப்படின்னு சொல்லும்போது கனிமொழி மூஞ்சி அங்க மாறிடுச்சாகும். அதனால வந்து நான் அந்த வேலையை விட்டு போறேன் அப்படின்னு அந்த அந்த பஸ் உரிமையாளர் வந்து வேலையை விட்டு அமிச்சிட்டாங்கன்னு இவங்க ஒரு ஸ்டெப் கொடுத்துருந்தாங்க. ஆனா ஆக்சுவல் என்ன நடந்திருக்கு, இவங்க வந்து அந்த செலிபிரிட்டி ஆனதால வந்து நிறைய பேர் வந்து போட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறதுன்னு சொல்லி அந்த பஸ்ல பயணிச்சு ஸ்கூலுக்கு போறவங்க, காலேஜ் போறவங்க, ஹாஸ்பிட்டல் போறவங்க, வயசானவங்க எல்லாமே பயங்கரம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எல்லா இடத்துலயும் நின்று பஸ் எடுத்துட்டு போறது, செல்ஃபி எடுக்கிறது. அது மட்டும் இல்லாம இப்ப ஒருத்தவங்க வந்தாங்கன்னா, ஒரு கனிமொழின்னு ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அவங்க எம்பி தான். பட் அங்க அன்றாட வாழ்க்கையை பாதிக்கப்படுற மக்களுடைய பாதிப்பு ஏற்படுதுல, அவங்களுடைய ஒர்க்கு பாதிக்கப்படுதுல. அப்படி இருக்கும் பொழுது அந்த பெண் நடத்துனர், அவங்களும் பெண் நடத்துனர், ஸோ அவங்க வந்து நீங்க எப்படி கனிமொழி டிக்கெட் வாங்கணும்னு சொல்லி அந்த கோவத்துல அவங்க வந்து கூப்பிட்டு கேட்டிருக்காங்க பஸ் ஓனர் வந்து. இவங்க வந்து நான் யார் தெரியுமா, எனக்கு எவ்வளவு பெரிய ஃபேமஸ் தெரியுமா, எனக்கு அப்படிலாம் அப்படின்னு சொல்லி இவங்களா வேலையை விட்டு போயிட்டாங்க. இதுதான் அங்க நடந்த விஷயம். ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, இவங்க ஏதோ பினான்சியலா பெரிய பாதிக்கப்பட்டிருக்கிற மாதிரியும், இந்த தமிழ்நாட்டிலே ஷர்மிளா மட்டும்தான் வண்டி ஓட்டுறாங்க, டிரைவரா இருந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைச்ச மாதிரியும் நம்ம தலைவர், மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசன் இருக்காருல்ல, அவர் கூப்பிட்டு ஒரு காரை பரிசாலிச்சாரு. நான் என்ன கேட்கிறேன், ஏன் தமிழ்நாட்டுல வேற எந்த பெண்மணியும் டிரைவரா இல்லையா? எத்தனை பேர் ஆட்டோ ஓட்டுறாங்க தெரியுங்களா? எத்தனை பேர் வந்து ஆட்டோ ஓட்டி கஷ்டப்படுறாங்க தெரியுங்களா? எத்தனை பேர் லாரி ஓட்டுற பெண்கள் இருக்காங்க தெரியுங்களா? இதெல்லாம் விட்டுட்டு நீங்க கார் வாங்கி கொடுக்கறதுக்கு என்ன அவசியம்னா நான் சொல்றேன்னா, அவர் ஆல்ரெடி அங்கதான் வந்து கோவை தொகுதியில தான் வந்து போட்டியிட்டு தோல்வி விட்டுறாரு. ஆனா ஒரு கம்மி மார்ஜின். அப்ப அங்கேயே அவர் முடிவு பண்ணிட்டார், நம்மளுடைய தொகுதி அதுதான், நம்ம அங்கதான் வந்து ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னு. ஷர்மிளாவுக்கு வந்து ஏகபோக இன்ஸ்டாகிராம்லயும் சோசியல் மீடியா, யூடியூப் போன்ற சோசியல் மீடியாக்கள்ல பயங்கரமான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவருக்கு கார் வாங்கி கொடுத்தோம்னா நம்மளுடைய இன்னும் ஃபேமா இல்லை அப்படின்னு, அது எந்த அறிவாளி அவருக்கு ஐடியா கொடுத்தாங்கன்னு தெரியல. அதை அப்படியே கண்மூடித்தனமா நம்பி அவர் போய் அந்த காரை வந்து பரிசா கொடுத்துருக்காங்க ஷர்மிளாட்ட. அந்த காரை வச்சு அந்த அம்மா சும்மா இருக்கணுமே, அந்த அம்மா சும்மா இல்லை. அந்த அம்மா என்ன பண்ணிருக்காங்கன்னா, ரோட்டை நின்றுட்டு ரீல்ஸ் போடுறது, வீடியோ எடுத்துட்டு போக்குவரத்து காவல்துறை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி கொஞ்சம் வண்டிக்கு நிறுத்தாதீங்க, தள்ளி நிறுத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, நான் யார் தெரியுமா, கமலஹாசன் கார் கொடுத்துருக்காரு, நான் எப்படி காரை வந்து நடுரோட்டில் தான் நிறுத்து அப்படின்னு நடுவில் நிறுத்தி அதை தட்டி கேட்ட போலீஸை வீடியோ எடுக்கிறாங்க. வீடியோ எடுத்துன்னு சொல்றாங்கன்னா, இப்போ இங்க பாருங்க மக்களே, நான் இந்த மாதிரி வந்து பாக்குறேன், இந்த போலீஸ் வந்து வரவங்க போறவங்களுக்குலாம் வந்து வழிமறிச்சு காரணமே இல்லாம காசு வாங்குறாங்க, பில்லே கொடுக்காம காசு வாங்குறாங்க, அசிங்கமா பேசுறாங்க, டிரைவர்லாம் திட்டுறாங்க அப்படின்னு. இதை வந்து கமிஷனருக்கு தெரியற வரைக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டு, அந்த வீடியோ தான் சைபர் கிரைம் வந்து அவங்க மேல வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. என்ன நடந்திருக்குன்னா, அப்படி ஒரு காரியம் நடக்கவே இல்லை. அந்த இடத்துல டிராபிக் போலீஸ் காசு வாங்கவும் இல்லை. இவங்க எடுத்த வீடியோவிலையும் காசு வாங்குற மாதிரி காசு கொடுக்காம எந்த ஃபுட்டேஜும் கிடையாது. அப்படி இருக்கும்போது அவதூறு பரப்பிட்டாங்க அப்படின்னு இவங்க மேல கேஸ் போட்டுருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வாய்ப்பு சும்மா இருப்பாங்கல்ல? அப்போ நம்ம கையில போன் இருக்கு, நம்ம கையில போட்டோ இருக்கு, நம்ம கிட்ட ஒரு ஃபேம் இருக்கு, நம்ம என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு ஒரு தப்பான முன்னுதாரணமா இருக்கவங்களுக்கு என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காரு கமலஹாசன் அவர்கள். கமலஹாசனுக்கு இதே வேலை தான், பிக் பாஸ்லயும் தான் பண்றாரு. பிக் பாஸ்லயும் என்னென்ன பண்ணக்கூடாது எல்லாத்தையும், சமூகத்துக்கு தேவையில்லாத விஷயங்களை பண்றதுல கமலஹாசனுக்கு ஒரு பெரிய முன்னுரிமை உண்டு. என்னன்னா,
டார்ச் லைட்டை தூக்கி எரிஞ்சு டிவி உடைச்சாரு இல்லைங்களா? ஸோ அதே டிவி கிட்ட போய் நின்றுட்டு இருக்காரு. இப்போ எனக்கு சீட்டு கொடுங்க, சீட்டு அந்த சீட்லயும் நான் டார்ச் லைட் சேனல் தான் நிப்பேன் அப்படின்னு உறுதியா இருக்காராம். கூட்டணி வச்சாலும், அதாவது குப்புற விழுந்தாலும் மீசையில மண் ஓட்டாத கணக்கா இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு. மக்களை முட்டாளாக்கி, அதாவது மக்களை ஏமாத்தி பொழைப்பு நடத்தி என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம். இதை பத்திலாம் பெரிய விஷயமே கிடையாதுல்ல. ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, நீங்க ஜூலி மேராக்கள் கூட்டு வந்து பிக் பாஸ்ல வந்து பெரிய ஃபேம் ஆக்கி விடுறீங்க. இப்ப நாளைக்கு என்ன பண்ணுவீங்க? பிக் பாஸ் சீசன் 8ல சீசன் 9ல ஷர்மிளா கூட்டு வந்து உட்கார வச்சு ஃபேம் ஆக்கி விடுவீங்க. அதே மாதிரி அதாவது பெண்களுக்கு வந்து பெரிய நாங்க வந்து எம்பவர்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு பெண் சேஃப்டி பாதுகாப்பு பிரதீப் வெல்லன் பண்ண மாதிரி பெண்களுக்கு வந்து பயங்கரமா போராடுற மாயா பூர்ணிமா மாதிரி ஆட்களை வந்து தூக்கி விடுவீங்க. அப்போ நீங்க எது உண்மை எது பொய்ன்னு தெரியாம சோசியல் மீடியாவில் எதுக்கு, யாருக்கு பயங்கர ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, யாரை வந்து மக்கள் வந்து இது பண்றாங்க அப்படின்னு இந்த சோசியல் மீடியாக்குள்ள உங்க அரசியல் சுருங்கிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி பெரிய கேள்விக்குறியாக்குது. என்னன்னா, சோசியல் மீடியாவில் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க, பட் அவங்க ஒரு செட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க, பட் அவங்க எல்லாமே சோசியல் மீடியாவில் பல கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. எல்லாருமே அவங்க விரும்பி பார்க்கறது கிடையாது. இப்போ நம்ம வீடியோ பார்க்கறோம்னா ஒரு சில பேர் பிடிச்சிருக்கும், பிடிக்காம இருக்கும். அதுக்காக வந்து அவங்க வந்து ஃபேம் ஆயிட்டாங்க, இப்போ இவங்க உதவி பண்ண அவங்க எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க. என்ன இது பெரிய முட்டாள்தனமான ஒரு செயலா இருக்குது. இதே மாதிரி கமலஹாசன் அவர்கள் என்கரேஜ் பண்றதால தான் இந்த மாதிரி ஷர்மிளா போல ஆட்கள்லாம் வந்து வெளியே வந்து இந்த மாதிரி ஓவரா ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. இப்போ கேஸ் போட்டதுக்கு அப்புறம் அடங்கியிருப்பாங்க இல்லையான்னு தெரியல. எனக்கு என்ன கேள்வினா, திருச்சியில இருக்கட்டும், சென்னை இருக்கட்டும், நிறைய நகரங்கள்ல பெண் ஆட்டோ ஓட்டுநர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு நீங்க இப்ப ஷர்மிளாவுக்கு நீங்க கார் வாங்கி கொடுத்ததுல என்ன பிரயோஜனம் இருக்கு? இதுல உங்க கேவலமான பப்ளிசிட்டி தான் ஞாபகத்துக்கு வருது. அதுக்கு நீங்க உண்மையா உழைக்கிற பெண்களுக்கு எத்தனை பெண்கள் வெளியில கஷ்டப்படுறாங்க, எத்தனை பெண்கள் நைட் ஷூட் போறாங்க தெரியுங்களா? இப்ப இருக்கிற டைம்ல ஆண்களுக்கு வந்து ஈக்குவலா இருக்காங்க, ஈக்குவல் காம்படிஷனா பெண்கள் இருக்காங்க எல்லா இடத்துலயும். நைட் ஷிஃப்ட் முத கொண்டு போறாங்க. எத்தனை பேர் நைட் ஷிஃப்ட் போறாங்க, எத்தனை பேர் வந்து 12 hour ஷிஃப்ட் ஒர்க் பண்றாங்க, எத்தனை ரொட்டேஷன் ஷிஃப்ட் ஒர்க் பண்றாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? அப்போ உண்மையா நீங்க உதவி பண்ணணும்னா இந்த மாதிரி உண்மையா கஷ்டப்படுற பெண்களுக்கு உதவி பண்ணுங்க. அதை விட்டுட்டு வந்து நீங்க வந்து நான் ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு விளம்பரத்துக்காக பண்றவங்களுக்கு போய் நீங்க பண்ணிட்டு நாங்க வந்து நாங்க வந்து பெண்ணுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு தேவையில்லாம ஒரு விளம்பரத்துக்காக ஒரு சில பேரை வந்து நீங்க வந்து ஒரு பூம் பண்ணி இவங்க தான் வந்து ஒட்டுமொத்த பெண் சமூகத்துக்கோ பெரிய முன்னுதாரணம் மாதிரி தப்பான ஒரு பிம்பத்தை உண்டாக்காதீங்க. இது சுற்றி இருக்கிற எல்லாத்துக்குமே பெரிய பாதிப்பு. இந்த தப்பு உணர்ந்து தெரிஞ்சு பண்றாங்களா தெரியாம பண்றாங்களா எதுவுமே புரிய மாட்டாங்குது. இது கமலஹாசன் போன்ற மிகப்பெரிய ஒரு ஆட்களை இப்படி பண்றாங்க அப்படின்னா அப்ப மத்தவங்க என்ன பண்ணுவாங்க? அப்போ இது வந்து நம்ம இப்ப சோசியல் மீடியால இருக்கிறவங்க யோசிச்சு பார்க்கணும். அப்ப இவங்க ஷர்மிளா மேல வந்து நமக்கு வந்து தனிப்பட்ட இது எதுவுமே கிடையாது. பட் அவங்க மட்டும்தான் இங்க இருக்காங்களா? அவங்க வந்து உண்மையா கஷ்டப்படுற பெண்களுக்கு உதவி பண்ணுங்க. இதுதான் சோசியல் மீடியாவில் பயங்கரமா போயிட்டு இருக்கு. பட் பாப்போம், எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் சொல்லிட்டாங்க, அவர் கார் வாங்கி கொடுக்கும் போதே நிறைய பேர் பேசிட்டாங்க இவங்க தான் வந்து பிக் பாஸ்ல கண்டிப்பா அடுத்த பிக் பாஸ்ல வந்துருவாங்க அப்படின்னு. இது எல்லாமே ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது இப்ப அவர் வந்து ஒரு தொகுதி வாங்குறாரு, 2 தொகுதி வாங்குறாரு, தனிச்சத்துல போட்டிடுறாரு, அதெல்லாம் வேற விஷயம். பட் ஆக்சுவல் என்ன நடக்குதோ அதை புரிஞ்சுக்கணும். மக்கள் பணியை செய்ய வரவங்களை செய்ய விடுங்க. நாங்க ஒரு பிரபலமா இருக்கோம், நாங்க வந்து இன்ஃபுளுசரா இருக்கோம் அப்படின்னு சொல்லி இன்ஃபுளுசர் தப்பா பயன்படுத்தாதீங்க. நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு வர ஒரே விஷயம் என்னன்னா, ஒரு இன்ஃபுளுசரா இருந்தா அதை தப்பா பயன்படுத்தாதீங்க, உண்மையா அதுக்கு பயன்படுத்துங்க. அந்த 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 அதிகாரி உண்மையாவே கடமை செஞ்சிருக்கலாம். அப்ப அவங்க நீங்க வந்து வீடியோ எடுத்து மிரட்டுறீங்க அப்படின்னா அப்ப மத்தவங்களும் பயப்படுவாங்க. அப்ப உங்கள்கிட்ட ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, நம்ம எதவா வீடியோ எடுத்து போடலாம், அது வைரல் ஆகும், அப்ப நமக்கு சப்போர்ட் கிடைக்கும். அப்ப நம்ம வந்து நீ என்னையே வந்து ரோட்ல காரணத்து கூட ரோட்ல ரீல்ஸ் கூடாதுன்னு சொல்றியா, நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு மிரட்டலாம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு தோணியில நாங்க கையில ஒரு போன் இருக்கு, நான் என்ன வேணா பண்ணுவேன்னு நினைக்கிற ஆட்களுக்கு இது ஒரு சூப்பரான ஒரு முன்னுதாரணமா நான் நினைக்கிறேன் நான். ஸோ கருத்துக்கள் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் விஷால். நன்றி, வணக்கம்.